இப்படிதான் போடணும். தக்காளி வெங்காயம் நல்லா இருங்கள். டேட் லிட்டில் பிரின்சஸ் ஆகிய நான் இப்போது என்ன சமைக்க போகிறேன் என்றால் தக்காளி சட்னி செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வைக்கணும். பற்ற வச்சாச்சு, வானல் வைக்கணும். இப்படிதான் போடணும். தக்காளி வெங்காயம் நல்லா இருங்கள். ஸோ நம்ம இந்த சட்னி தான் செய்ய போறோம். அதுக்கு ரொம்ப நேரம்லாம் வதங்க வேண்டாம். ஓகேவா? இப்படி போட்டுட்டு இப்போ நெக்ஸ்டா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை போடணும். தக்காளி வெங்காயத்தை போட்டு வதக்கியாச்சு. இப்ப அடுத்து மூணாவதா கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் போடலாம். கையில இருக்கிறத அள்ளி அப்படியே போடக்கூடாது, எண்ணி போடணும். நம்ம எப்படி போடணும் தெரியுமா? டேட் லிட்டில் பிரின்சஸ் பாருங்க. 1 வெயிட் பண்ணுங்க எல்லாரும். சுட சுட சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆக போகுது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. ஆல்மோஸ்ட் நம்ம சட்னி ரெடி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் எடுத்து ஆற வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. மிக்சியில போட்டு அரைச்சி உப்பு போட்டு கடுகு தாளிச்சா நம்ம சட்னி ரெடி. மிக்சியில போட்டு அரைக்கலாமா? ஃபைனலி தோசை சுட்டாச்சு. வேர்வை சிந்தி இப்ப அழகா உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு தோசையை ரசிச்சு ரசிச்சு